ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 26/9/2024 கேரளா லாட்டரி சான்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய ஏபிஎஸ்சி இதில் 949 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி காமர்ஸ் வந்து கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபாலோவிங் நம்பர்ஸில் இந்த 99 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு. மீதி இருக்க ஃபாலோவிங் நம்பர் வந்து பார்த்தோன்னா 22, 27 அப்படிங்கிற நம்பர் ஃபாலோவிங் நம்பர்ஸ் மட்டும் தான் இன்னும் மீதி இருக்குது. ஸோ மீதி உள்ள நாட்களை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பருமே நான் வந்து பார்த்தோன்னா 227 எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்பியில் 22, 27, 72 இன்னும் பாக்கி இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ் வரணும். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் போன மாதம் ஜூலை மாதத்தில் சரிங்களா, ஸோ 8 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேம் நம்பர் அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஏ போர்டில். ஸோ அந்த மாதிரி அடிச்சப்போ நமக்கு எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க இந்த இடத்துல 295 சரிங்களா. அந்த 8 மேலே ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல பிசி நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள். 95க்கு 95 பாஸு. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு நாள் கேப் விட்டு இங்கே இந்த இடத்துல பிசி நம்பர் 42க்கு நமக்கு இந்த இடத்துல 24 சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு நாள் கேப் விட்டு கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 80 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் வந்திருக்கு. 0 தான் வந்திருக்கு. ஸோ 3 நாள் கேப் விட்டு நமக்கு இந்த இடத்துல 0 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் 0 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நாளைக்கு இந்த இடத்துல பிசியில் 80 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏபி வந்து பார்த்தோன்னா நமக்கு அடிச்சிட்டாங்க. சரிங்களா? 24ங்கிறது ஏசியும் அடிக்கலாம், அல்லது பிசியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு அடிச்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் நான் ஒரு பேட்டர்ன் சொல்கிறத வந்து பார்த்துக்குங்க. ஸோ இங்கே நமக்கு 2 சரிங்களா, இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த 295 அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே அடிச்சிட்டாங்க. இங்கே 4ன்னு சொல்லியிருக்கு. 4 4 2 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 1 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே இந்த 2 அப்படிங்கிற நம்பரை ஏ போர்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? 4 அப்படிங்கிற நம்பரு நமக்கு வந்து பார்த்தா டபுள்ஸாக இருக்கிறனா நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்படி பார்த்துக்கலாம். நமக்கு 92 இந்த 5 மட்டும் விட்டு பாருங்கள். 92ங்கிறது வந்து பார்த்தோன்னா ஏபி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 44ங்கிறது பிசி வந்திருக்கு. சரிங்களா? அப்போது 81 அப்படிங்கிறது ஏசி தான் வந்து வரணும். சரிங்களா? ஏசி 81 அல்லது 18 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏசி 81 அல்லது 18 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏசியில் 81 சொல்லி வந்துச்சுன்னா 801 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா 18 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 108 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. சரிங்களா? ஸோ அந்த நம்பர் வந்துச்சுன்னா 1108, இந்த நம்பர் வந்துச்சுன்னா 1801 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏசியில் 81, 18 சரிங்களா, 1 லேக் ப்ரைஸில் 1108, 1801 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 60, 57, 49 சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல 06க்கு 0 கரெக்டாக அடிச்சிருக்காங்க. 57க்கு நமக்கு ஒரு 57 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 49க்கு ஒரு 49 இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் ஒரு பேட்டர்ன் பாருங்கள். கரெக்டாக 06 சரிங்களா, 06ன்னு இருக்குங்களா, 06க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 07. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட்டு பாஸு. ஸோ 57க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 58, அடுத்த நாள் ரிசல்ட்டு பாஸு. இப்போது 94 இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்க ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 60க்கு நமக்கு 60 அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. சரிங்களா? 06ன்னு சொல்லி மாறி வந்திருக்கு. இப்போ 94க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 95 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஒருவேளை 49 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 49னா 50 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? ஏபிஎஸ்சிபிஸில் இந்த 50யும் 95 வந்து பார்த்தோன்னா எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா பிசியில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 07ங்கிறது நமக்கு பிசியில் வந்திருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக வந்து பார்த்தோன்னா 5 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் 5 அப்படிங்கிற நம்பர் எடுக்க வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு 95க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏபிஎஸ்சிபிஸில் 95 அப்படிங்கிற நம்பரு கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 95 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 250 சரிங்களா, 250. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 295 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 0 சரிங்களா, 0250 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 0295 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பரையும் ஏபிஎஸ்சிபிஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 50, 95 சரிங்களா? ஸோ 94 அப்படிங்கிறப்ப நமக்கு ப்ளஸ் பண்ணோம்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 95. ஸோ 43 எடுத்துக்கிட்டோம்னா 50. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. 295, 250 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 250, 295 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ நான் லாஸ்ட்டாக இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் தான் எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பரு. ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ 1 லேக் ப்ரைஸில் இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? டேட்டு கரெக்டாக 26, ஒரு மாதம் கேப் விட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி 9878 திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு 6ஆம் தேதி பார்க்குறோம். சரிங்களா? அதாவது 6ஆம் தேதி, 16ஆம் தேதி, 26ஆம் தேதி இதை வச்சு நம்ம கெஸிங் எடுக்கிறோம். ஸோ 87, 83 அடிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் ஏ போர்டு மட்டும் பாருங்கள். இங்கே 2க்கு கரெக்டாக பவர் பண்ணி 7 அடிச்சிருக்காங்க, 3க்கு பவர் பண்ணி 8 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 4க்கு பவர் பண்ணி நமக்கு ஏ போர்டில் 9 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா? ஏ போர்டில் 9 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு அடிச்சிருக்க நம்பர்ஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே சேம் நம்பர் தான். 878 9 98 78 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போது சி போர்டு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு நிறைய ரிசல்ட் நமக்கு வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ சி போர்டு மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இங்கே 7 8 9 அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு இங்கே மொத்தமாக இங்கே 6ஆம் தேதி, இப்போ 6ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 878 9. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 98 78 அடிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு பி போர்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் இங்கே பவர் பண்ணி அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 9 அப்படிங்கிற நம்பர் இங்கே வரலாம். சரிங்களா? இப்போது இந்த நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா சி போர்டில் அப்படியே வச்சு அடித்து நமக்கு 4 டிஜிட்டில் இன்றைக்கி அடித்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 7 8 9 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? இப்போ சி போர்டில் இங்கே நமக்கு இந்த இடத்துல 8 அப்படிங்கிற நம்பர் வரலாம். சரிங்களா? ஏ போர்டில் 9 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு, சி போர்டில் 8 அப்படிங்கிற நம்பர் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா 97, அதாவது 89 78. ஸோ இந்த நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏசி 98 நம்ம எடுத்தாச்சு. சரிங்களா? அப்போது 88ன்னு வரலாம். 79 88 இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் கம்பல்சரி எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 79 88 89 78 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சி போர்டை வச்சு பார்த்தீங்கன்னா 7 8 9 அடிச்சிட்டாங்க. சி போர்டில் 8க்கு சான்ஸ் இருக்குது. அப்படி அடித்தாங்கன்னா 89 78 79 88 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் 1 லேக் ப்ரைஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சி போர்டில் 0 வச்சு நம்மன்னு சொல்லியிருந்தோம். ஏபிஎஸ்சிபிசி நம்பர்ஸும் நீங்கள் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சி போர்டில் 0 வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தனியாக எடுத்து ட்ரை பண்ணால் கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ இன்னும் நமக்கு ஃபாலோயிங் நம்பர்ஸில் 22 27 72 இது மட்டும் தான் இருக்குது. இதை நம்ம சேர்த்து நம்ம வந்து பார்த்தோன்னா 227 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ சிங்கிளாக எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏபிஎஸ்சி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.